இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இந்த நாளிலும் நீங்கள் இடைபட போகிற உங்களுடைய சத்தியம் உள்ள வார்த்தைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த வார்த்தைக்கு எங்களை அப்படியே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். ஆமென். இந்த சங்கீதத்திலே தலைப்பு ஏதும் குறிப்பிடப்படவில்லை. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வெளிச்சமும் சத்தியமும் நமக்கு நேராக அனுப்பப்படும் போது அவைகள் நம்மை நடத்தும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் வாசஸ்தலங்களுக்கும் தேவனுடைய வெளிச்சமும் சத்தியமும் நம்மை கொண்டு போகும். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்திற்கும் அவருடைய வெளிச்சத்திற்கும் அவருடைய அவ்வளவு வல்லமை உண்டு. தேவ பிள்ளைகளே, நான் உம்முடைய பிள்ளையாக நடக்க நடக்க நீர் என் நியாயத்தை விசாரியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி இல்லாத மனிதர்களோடு எனக்காக வழக்காடும், சூதும் அநியாயமுமான மனிதர்களுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நாள் முழுவதும் நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவ பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய நியாயத்தையும் அவர் கண்டிப்பாக விசாரிப்பார், நமக்காக அவர் வழக்காடுவார். சூதும் அநியாயமுமான மனுஷனுடைய கைக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை தப்புவித்து பாதுகாப்பார். தேவனுடைய சத்தியமும் அந்த வெளிச்சமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா பலவிதமான சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து துதிக்க பழகும் பொழுது கர்த்தர் தம்முடைய சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் அனுப்பி நம்மை சிறப்பாக நடத்துவார். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற, அவரை நேசிக்கிற நாம் கண்டிப்பாக தனி ஜபத்திலே காத்திருக்க வேண்டும். அவர் விரும்புகிறபடி நாம் அவரை துதித்து பழக வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே அவருடைய சத்தியமும் வெளிச்சமும் நமக்கு கட்டாயம் தேவை. அப்போதுதான் நாம் எந்த விதத்திலுமே இடறி விழாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை நாம் காண முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளால் தேவன் நம்மை இந்த நாளிலிருந்து நிரப்ப போகிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், ஆண்டவர் உடைய சத்தியத்தையும் உடைய வெளிச்சத்தையும் நீங்க எனக்கு நேராக அனுப்புங்க. நான் உங்க சமூகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு இருந்தாலும்ப்பா, நான் உங்க சமூகத்துல வந்து காத்திருந்து உம்மை துதித்து உம்மை பாடி நான் உம்மை சார்ந்து கொள்வேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியமும் உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்துப்பா எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுத்து நீங்கள் நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைங்க தனி ஜபத்திலே காத்திருக்கட்டும், உம்மை துதிக்கட்டும், உம்மோடு கூட ஐக்கியமாக இருந்த ஆண்டவர் அந்த ஆத்துமாவை உமக்கு நேராக காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.